அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் பாரம்பரியமாக நம்ம சமையலறையில் பயன்படுத்திய வெண்கல பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு வரோம். இன்றைக்கி சில பொருட்கள் வந்திருக்குங்க. அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அன்னம், அதாவது அன்னப்பச்சி போட்டிருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான் இது. இது எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அர்ச்சனை தட்டாக யூஸ் பண்ணாங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஹேண்ட்மேடு, ஃபுல் கர்விங் ஒர்க்கு. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக ஹேண்ட்மேடு ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே. ஸோ பூஜைக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தட்டு தான். இதுவுமே நம்ம ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 லெக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே டிசைன்ஸாக இருக்குது. இது ஒரு சின்ன பிளேட்டு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பழைய நகாஸ் ஒர்க்கு போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு 600 கிராம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நடுப்புற தாமரை இருக்கிற மாதிரி இதுவுமே ஹேண்ட்மேடில் மேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கும்பா. இங்கே பாருங்கள், இந்த கும்பா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது நல்ல ஒரு தேங்காய் பாருங்கள். இது பிரான்ஸ்லேயே இருக்கும். நல்ல ஒரு சவுண்டு, நல்ல ஒரு இதாக வருது. எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கலசம் வைக்கும்போது இந்த தேங்காவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்ல ஒரு கிளி சொம்பு, நல்லா ஹேண்ட்மேடு கிளி சொம்பு. லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச அதே சொம்பு தான். ஸோ இந்த சொம்பில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலச தேங்காயாக வைக்கலாம். ஸோ காப்பர் ஒரு கலராக இருக்கும், மேலே பிரான்ஸ் ஒரு கலராக இருக்கும். ஸோ நல்லாவே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கு வெட்டி. 3 பீஸு பாக்கு வெட்டி இருக்குது. இது ஒரு சின்ன பூ உருளி, வெண்கலத்தில் உள்ளது. இது ஒரு கல்கண்டு, திராட்சை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றி வச்சு இதுலேயுமே ஃப்ளவர் போட்டு சாமிக்கிட்ட அழகாக வைக்கலாம். எப்படி வைக்கலாம், எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் ஸ்டாச்சு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டெக்கரேட்டிவாக ஏதோ ஒரு பீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ராதாகிருஷ்ணரே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கிட்டே இதை தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம். ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேங்கிங் லேம்பில் செயினுமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் செயின், விளக்குமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் விளக்கு, ரேர் பீஸு. நீங்கள் பாருங்கள், 7 முகம் நல்ல அழகாக இருக்கக்கூடிய இந்த 7 முக விளக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. கொக்கி பாருங்கள், மேலே இந்த அளவுக்கு ஒரு குத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பிரான்ஸ் பிளேட். அதாவது இது பிரான்ஸுன்னு சொல்லக்கூடாது, முறி பிளேட்டு. முறி வெண்கலத்துக்கும் சாதா வெண்கலத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரான்ஸில் சாப்பிட்றதுனால நமக்கு நர்வு சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நான் ஒரு இதில் படித்தேன். அதே மாதிரி பிரான்ஸ் பிளேட்லேயே இங்கே பாருங்கள், நல்லா அதெல்லாம் பாலிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சுக்கு இருக்குது இந்த தட்டு. 11 இன்ச்சு 12 இன்ச்சு நெருங்கி வரும். வெயிட் ஒரு 1/600 வெயிட் இருக்குது இந்த பிளேட்டு. ஒத்த கையால் என்னால் தூக்க முடியல, அதனால தான் கீழே போட்டு வச்சிடறேன். ஃபுல்லாக ஹேண்ட்மேடு. எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கான இதாக இருக்குது பாருங்கள். இந்த சைஸில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அடுத்தது இப்போ கார்த்திகை மாதம் வந்துருச்சு. ஸோ மாலை போடுவாங்க நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு. ஸோ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது அது ஏற்றக்கூடிய ஒரு ஐயப்ப விளக்கு பேரு. ஒரு சின்ன வாளி. இது பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே டின் கோட்டடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய கூடை.
பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் வந்து இது வரைக்கும் 260 வீடியோ போட்டிருக்கேன். 260 வீடியோவுக்கு எவ்வளோ பொருள் நான் தேடி இருப்பேன். அந்த 260 வீடியோ போடுறதுக்கு எத்தனை பொருள் நான் தேடி இருப்பேன். இது வந்து ஒரு 2 வாட்டி போட்டிருக்கேன் வீடியோவில். மொத்தமே நான் வந்து ஒரு 3 பேர்கிட்ட இது விற்றுருக்கேன். அதில் ஒன்றில் வந்து மூடி இல்லாமல் ஒரு தட்டை விற்றுருக்கேன். மீதி 2 பேர்கிட்ட ஃபுல் பீஸாக விற்றுருக்கேன். அவங்க எல்லாருமே ஒரு செட்டு ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ண ஒருத்தங்க. அவங்களுக்கு ஃபுல் செட்டோடு சேர்த்து இதையும் நான் விற்றுருக்கேன். இப்போ வந்து அடுத்த பீஸ் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப ரேர் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் தான் ஒருத்தங்க வந்து நமக்கு வாங்கி அனுப்பிச்சி விட்டாப்புல. இதை அவருக்கு தான் அந்த வீடியோ மூலயமா அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது பாருங்களேன், இது காசிக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அந்த சொம்புன்னு சொல்ல முடியாது, ஒரு 2.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். காசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இதை ரொம்ப கலெக்ஷன் பீஸு. காசிக்கு போகிறவங்க கங்கையில் போய் மூழ்கி கங்கையோட தீர்த்தத்தை இதில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு குவளை. பார்த்தீங்களா, முறியோட அந்த வைப்ரேஷனை எதார்த்தமாக பட்டு எவ்வளோ நேரத்துக்கு அந்த வைப்ரேஷன் இருக்குது பாருங்கள். சாதாரணமாக ஒரு இடித்தாலே இதை வச்சு தான் அந்த பிராண்ட்ஸோட தன்மையை கணக்கிடலாம். இன்னும் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி வைப்ரேஷன் வரணும். தட்டினா பித்தளையை தட்டினாலும் கெட்டி பித்தளை வந்து டொங்குன்னு ஒரு சத்தம் வரும். நிறைய பேர் சும்மா இப்போ தட்டி மட்டும் டொங்குன்னு காமிக்கிறாங்க. அது தட்டி காமிக்கிறது எல்லாமே வெங்கலம் கிடையாது. வெங்கலம் அப்படின்னா கீழே போட்டால் உடையணும். உடைஞ்சால் தான் அது வெங்கலம். உடையலைன்னா அது வெங்கலம் கிடையாது. தட்டினீங்கன்னா பித்தளை தட்டினாலும் அந்த சவுண்டு வரும். நமக்கு தேவை இந்த மாதிரி வைப்ரேஷன் நல்லா வந்துச்சுன்னா அதுதான் ஒரு முறி வெங்கலம். எவ்வளோ நேரத்துக்கு அந்த ரிங்காரம் கேட்குது பாருங்கள். பெல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, பெல்லுக்கு வந்து இந்த மாதிரி உடைஞ்ச முறியெல்லாம் சேர்ப்பாங்க. அதனால தான் மணி அடிச்சிங்கன்னா அந்த மணி ஓசை ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கேட்குறதுக்கான இது வந்து அதில் சேர்த்துருக்க அந்த முறியோட வெங்கலத்தோட தன்மையும் வெள்ளியத்தோட இது தான் அந்த ரிங்காரம் கேட்குறது. இது வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. நல்லா மாவு கரைச்சி வச்சுக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். மாவு கரைச்சி வைக்கிறதுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, சாதாரணமாக வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து பித்தளை பொருட்கள் எதையுமே வைக்கக்கூடாது, நம்ம வெளில தான் வச்சுக்கணும். ஸோ இது ஈயத்தோடு இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் டைமில் பால் காய்ச்சறது கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வாளி பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வாளி. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் இருக்குது அந்த வாளிக்குள்ளே. அதாவது அந்த வாளிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு இது மேலே வந்து தொட்டுக்கிறதுக்கு எதனாவது வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி வச்சு அந்த காலத்தில் வயல்வெளிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நல்ல கலெக்ஷன் பீஸ் தான் இது. யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இதுவுமே வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் பீஸு. இது பாருங்களேன், செம்பிள் வந்திருக்கு. இது செம்பிளே வராது. இதுக்கு இது வாங்கிறதுக்கான கலெக்டர்ஸ் யாரும் இன்னும் முன் வரலை. அதுதான் உண்மை. உண்மையிலே சொல்லணுன்னா அதுதான் உண்மை. இதோட அருமை தெரிஞ்ச அந்த கலெக்டர்ஸ் யாரும் இன்னும் வரல. உள்ளுக்குள்ளே பாருங்களேன், நல்லா ஈயம் பூசியிருக்கு. இது மேலே பொடி வந்து பித்தளையில் போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே காப்பரில் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். காப்பரில் இந்த மாதிரி ஒரு அழுத்தமாக வந்து ஒரு கிடைக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி வார்ப்பாக ஊற்றுறது. காப்பர் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தகடில் தான் வரும். தகடு மாதிரி தான் இருக்கும். பானையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், தகடு பேசிஸில் தான் வரும். இந்த அளவுக்கு ஒரு கனமாக காப்பரில் வருதுன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அதையே சொன்னாலே அந்த வாளி, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இது இருக்காது. உள்ளுக்குள்ளே வந்து வெள்ளியம் நல்லாயிருக்கும். இதில் நல்லா பூசியிருப்பாங்க வெள்ளியம். அதே மாதிரி இது ஒரு ஸ்டோரேஜ் செம்படம், குட்டி செம்படம். எதுனா கடுகு அந்த மாதிரி சின்ன பொருட்கள், கிராம்பு, மசாலா பொருட்கள் அதெல்லாம் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 காது வச்ச கிண்ணங்கள், எண்ணெய் வச்சு இப்போ தீபாவளிலாம் வந்து போணுச்சு, இல்லை நலுங்கெல்லாம் வைக்கிறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு மஞ்சள் பூசுறீங்க. ஸோ அப்போ வந்து இது கிண்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ளது தான் அந்த 2 கிண்ணங்கள். ரெண்டுமே ஏற்கனவே ஈயம் பூசி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய கெரோசின் லேம்பு பாருங்கள். பழைய கெரோசின் லேம்பு நல்லா ஸ்டாண்டிங்காக நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி மாடல் வந்து இப்போ புதுசில் கூட வருது. ஆனால் அந்தளவுக்கு இதாக இருக்காது, ஃபினிஷிங் இருக்காது, இந்தளவு வெயிட்டும் இருக்காது. இது வந்து குத்துவிளக்கு மாதிரியே வந்து நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்குள்ள ஒரு ஆப்பிள் சொம்பு. ஆப்பிள் சேஃபில் இருக்கிறனால இது பேர் ஆப்பிள் சொம்பு. பிராண்ட்ஸ் மெட்டீரியல். இது கலரை வச்சு நம்ம வந்து மெட்டீரியலை கொஞ்சம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பானா கைப்பிடி சட்டி.
பானா கைப்பிடி சட்டின்னு சொல்கிறத விட ஒரு பானா கைப்பிடி ஒரு ட்ரம்மு. எதுக்காகனா ஒரு வெயிட்டாக ஒரு பொருள் வச்சிங்கன்னா அது தூக்குறதுக்காக 2 பக்கமும் இந்த மாதிரி காது வச்சுருக்காங்க. 2மே ஒரே ஈவனாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு வந்து இன்னும் 2 இந்த மாதிரி கிடச்சிதுன்னா அழகாக கிச்சனில் ஒன்றில் வந்து பச்சரிசி, ஒன்றில் புழுங்கரிசி அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். இல்லை அதிகமாக நீங்கள் வந்து பருப்பு அந்த மாதிரி வாங்குவீங்க, உருட்டு இந்த மாதிரி ஏதாவது வாங்குவீங்கன்னா அதை கொட்டி வச்சுக்கிறது கூட இதை நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் கபோர்டு பார்த்திங்கன்னா 1 அடி தான் இருக்கும். ஒரு கபோர்டுக்கும் இன்னொரு கபோர்டுக்கும் உள்ள லென்த்து 1 அடி தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஈவனாக உங்களால் கபோர்டில் அடுக்கி வைக்க முடியும். சின்ன வீடுகளில் இருக்கவங்க கூட இதை வந்து நம்மளால் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ சிட்டி சைட்லாம், சென்னை சைட்லாம் வீடுங்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து அப்பப்போ அரிசி வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதில் ஒரு 5 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து வெத்தலை இதெல்லாம் வைக்கக்கூடிய தட்டு. இது வெத்தலை தட்டுன்னு சொல்லலாம், இல்லை லேம்ப்பு கூட இதில் நீங்கள் வைக்கலாங்க. இதில் விளக்கு வச்சு ஏற்றுவாங்க. எங்கள் தஞ்சாவூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இதில் விளக்க வச்சு இதில் அழகாக ஏற்றுவாங்க. ஸோ இது விளக்கு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா கஜலட்சுமி விளக்கு, அந்த விளக்கு இதில் உட்கார வச்சு அழகாக நம்ம இதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற இடி உரல். நல்ல ஒரு பிராண்ட்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதுசாக அந்த வீடியோவை இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.